புதுக்கோட்டை பிசராத்தூரில் அமையவுள்ள மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் ஆட்சியரை சந்தித்து போராட்டக் குழுவினர் முறையிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குடியரசுத் தலைவரால் தூய்மை கிராமம் என்று விருது பெற்ற பிசாரத்தூர் கிராமத்தில் தனியார் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமையவுள்ளது. இந்த ஆலைக்கு எதிராக பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிராக கிராம சபை கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் நேற்று அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டக் குழுவினர் அனைத்துக் கட்சியினருடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் சட்டவிரோதமாகவும் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறியும் எந்த ஒரு ஆலையும் வராது என்று ஆட்சியர் உறுதியளித்ததாக தெரிவித்தனர். குறைந்தபட்சம் வெறும் 900 பேர் 1000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமம் குடியிருப்புக்கு பக்கத்தில் அப்படி ஒரு தொழிற்சாலை என்பது ஏற்புடையதே கிடையாது. ஆகவே அந்த தொழிற்சாலை வருவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று சொன்னதற்கு பிறகு மக்களின் கடுமையான எதிர்ப்பை மீறி அங்கு ஒரு தொழிற்சாலை அமையாது என்று வாக்குறுதியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தந்திருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவை ஏற்று இந்த போராட்டத்தை கைவிடுவதற்கு நாங்கள் சம்மதித்திருக்கிறோம். அனைத்து கட்சிகளும் பிசானத்தூர் மக்களோடு நாங்கள் இணைந்து நிற்கிறோம். ஒருவேளை இதை மீறி இங்கே அந்த தொழிற்சாலை வருமானால் கந்தர்கோட்டை தொகுதி மக்களும் மொத்த மக்களும் அனைத்து கட்சியும் பிசானத்தூர் மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் என்பதை அரசிற்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். தமிழ்நாடு அரசு உடனடியாக விரைந்து இந்த தொழிற்சாலைக்கு அனுமதி தருவதை மறுத்துவிட்டோம் என்கிற செய்தியை அதிகாரிகள் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.